அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாறு முதல் கேள்வி. கிமு பொது ஆண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் புதிய பிராந்திய அரசுகள் உருவாயின. இதன் விளைவாக டேஷ் சமவெளியில் வாழ்ந்த மக்களின் அரசியல், சமூக, பொருளாதார வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டன. எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி பக்கம். அதே நேரத்தில் கிமு 6ஆம் நூற்றாண்டு முக்கியமான நூற்றாண்டு, சமய மறுமலர்ச்சி காலம், புத்த மற்றும் சமண சமயங்கள் தோன்றிய காலம். அந்த காலத்தில் தான் புதிய பிராந்திய அரசுகள் உருவாகின. அதாவது இந்த கங்கை சமவெளி பகுதிகளை சுற்றி என்ன பண்ண 16 மகாஜனபதங்கள் தோன்றின. அடுத்து 2வது கேள்வி. கிமு 6ஆம் நூற்றாண்டில் சமூக மாற்றத்தில் குறிப்பிடத்தக்க பங்கே வகித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு. அதாவது கற்காலத்திலிருந்து அதுக்கப்புறம் வந்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பினால் செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்த காலம். அதுதான் 6ஆம் நூற்றாண்டில் ஒரு குறிப்பிடத்தக்க சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அடுத்த 3வது கேள்வி. வேளாண் உபரியும் அதிக அளவிலான கைவினை பொருட்களின் உற்பத்தியும் வணிக மற்றும் பரிமாற்ற மையங்களை தோற்றுவித்தன. இவ்வளர்ச்சி உருவாவதற்கு வழிவகுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரங்களும் பெரு நகரங்கள் தான் இவ்வளர்ச்சிக்கு முக்கிய கூறுகளாக அமைந்தன. அதனால இந்த மகாஜனபத காலங்கள் இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டு காலத்தை என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 2வது நகரமயமாக்கல் சொல்வோம். முதல் நகரமயமாக்குதல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தொடங்கும். அதுக்கப்புறம் வர வேத நாகரிகம், வேத காலம் கிராம நாகரிகம். அதுக்கப்புறம் இந்த மகாஜனபத காலங்களில் மறுபடியும் என்ன பண்ண நகர காலங்கள் தோன்றுகின்றன, நகர நாகரிகம் தோன்றுகின்றன. அதனால இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டு என்ன பண்ணாங்க 2வது நகரமயமாக்கல் என்று கூறுகிறோம். 4வது கேள்வி. மகாஜனபதங்களை விட டேஷ் எழுச்சி பெற முக்கிய காரணமாயிற்று. இவ்வாறாக தனக்கான ஒரு பேரரசை உருவாக்கியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகதம். இந்த 16 மகாஜனபதங்களிலே ஒரு 4 மகாஜனபதம் முக்கியமானதாக வந்தது. கோசலம், காசி, அவந்தி, மகதம். இந்த 4 மகாஜனபதங்களையும் மிக முக்கியமான மகாஜனபதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாஜனபதம். அது ஒரு பேரரசாக உருவானது, வலிமையான பேரரசானது மகதம். இந்த மகதம் பீகார் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. 5வது கேள்வி. டேஷ் என்னும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணா சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கணா என்ற வார்த்தை சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும் கணா. 6வது கேள்வி. சங்கா என்றால் பொருள் என்ன? சங்கம் என்றால் பொருள் என்னன்னா மன்றம். இப்போ கணம் உயர்ந்த அந்த மக்கள், மேல்குடி மக்களும் சேர்ந்த மன்றம் தான் சங்கா. அப்போ சேர்ந்து கனசங்கம், மேல்குடி மக்களின் மன்றம் என்று பொருள். அடுத்த 7வது கேள்வி. டேஷ் சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. கனசங்கங்கள் சமூக மரபுகளை பின்பற்றின. அப்போ என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா கனசங்கம். அடுத்த 8வது கேள்வி. டேஷ் அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆழ்வதாகும். அரசனோ அரசியோ ஆள்வது என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா முடியாட்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ முடியாட்சி முறையில் அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சமாகும். இந்த அரச மரபுகள் வைதீக வேத மரபுகளை பின்பற்றின. அப்போ டேஷ் என்பது ஒரு அரசு நிலப்பகுதியை ஆள்வதுன்னா முடியாட்சி. இப்போ இந்த முடியாட்சி அரசு நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது என்ன அரச வம்சமாகிறது. இவங்க என்னன்னா வைதிக வேத மரபை பின்பற்றினாங்க. அதனால தான் கிமு 6ஆம் நூற்றாண்டில் என்ன ஆயிடுச்சு, புத்த சமயம் இந்த வைதிக வேத மரபுகளை எதிர்த்து வந்தனால மக்கள் புத்த சமய மதத்தை தழுவ ஆரம்பிச்சாங்க. அடுத்து 9வது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. கிமு பொது ஆண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் இருவகைப்பட்ட அரசுகள் செயல்பட்டன. ஆமாம், சரியானது. அதில் ஒன்று கனச்சங்கங்கள். கனச்சங்கங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடியாட்சி முறைக்கு முன்னால் மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய குழுவின் ஆட்சி, ஒரு மேல்தட்டு மக்கள் அடங்கிய குழுவின் ஆட்சி தான் இந்த கனசங்கம். அடுத்து 2வது பார்த்தா முடியரசு, மன்னராட்சி முறையில் அமைந்தது. அப்போ 2மே 3மே சரியானது. அடுத்த 10வது கேள்வி. மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்களே டேஷ் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஜனபதம். பல ஜனபதங்கள் இணைந்து தான் மகா ஜனபதங்கள் ஆகும். அப்போ மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்களே ஜனபதங்கள். அந்த ஜனபதங்கள்லாம் ஒன்றிணைந்த அந்த 16 மகா ஜனபதங்களும் இதாகி 4 ஜனபதம் வரும். அந்த 4ல் 1 பெரிய மகா ஜனபதம் ஆகும். அதுதான் மகதம். இப்போ தொடக்க கால இடங்கள்னு கேட்டால் அது ஜனபதம். அடுத்து 11வது கேள்வி. கங்கை சமவெளியில் இரும்பின் பரவலான பயன்பாட்டால் பறந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதிகள் தோன்றின. இதனால் ஜனபதங்கள் டேஷ் ஆக மாற்றம் பெற்றன. அப்போ என்னவா மாற்றம் பெற்றன? மகா ஜனபதமாக மாற்றம் பெற்றன. நம்ம ஏற்கனவே வேத காலத்தில் பார்த்தோம். குடும்பம், கிராமம், விஸ், ஜனபதா. ஜனபதங்கள்
இதாகி ஒரு வலிமையான ஜனபதம் உருவாகும் போது அது வந்து பெரிய மகா ஜனபதம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்த 12வது கேள்வி, கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளி பகுதியில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தன? எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 16 மகாஜனபதங்கள் இருந்தன. சிந்து கங்கை சமவெளி அந்த பகுதி வரைக்கும், இந்த கடகரேகை பகுதி வரைக்குமே வந்து என்ன பண்ணாங்க, மகாஜனபத அரசுகள் காணப்பட்டன. 16 மகாஜனபத அரசுகள் இருந்தன. அதில் 4 சுருங்கி ஒரு மிகப்பெரிய மகாஜனபதமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகதம். இது 13வது கேள்வி, பொறுத்துக. மகதம் இதில் 4மே வந்து ஒரு முக்கிய மகாஜனபதமாச்சு. அடுத்து மகதம் எங்க இருந்தது பார்த்தீங்கன்னா பீகார். அவந்தி, உஜ்ஜயினி, கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம், வத்சம் கோசம்பி அலகாபாத் பகுதி அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருந்தது. அப்போ 16 மகாஜனபதங்களில் இந்த 4ம் முக்கியமான மகாஜனபதம். அதில் வந்து இந்த 4ல் மகதம் முக்கியமான மகாஜனபதமாக மாறியது. 14வது கேள்வி, 16 மகாஜனபதங்களில் பேரரசாக உருவான மகாஜனபதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கிற மகதம் தான் வந்து மிகப்பெரிய பேரரசாக உருவானது. 15 மகதம் கங்கை சமவெளி பகுதியில் எப்பகுதியில் அமைந்திருந்தது? எந்த பகுதியில் அமைந்திருந்தது பார்த்தா கீழ்ப்பகுதி. எடுத்துக்காட்டாக மகதம் வந்து பீகாரில் அமைஞ்சிருக்குது. மேப்பில் பார்த்தீங்கன்னா பீகார் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கும். அப்போ கங்கை சமவெளி பகுதியில் கீழ்ப்பகுதியில் அமைந்திருந்தது. 16வது கேள்வி, மாதம் இல்ல மகதம் பேரரசாக எழுச்சி பெற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே நகரமயமாதல், வணிகம் மற்றும் வர்த்தக வளர்ச்சி, இரும்பு ஆயுதங்கள் முக்கியமாக இது பண்ணுது. அப்புறம் அதை சுற்றி இருந்த காட்டு வளங்கள். அப்போ மகதம் பேரரசாக உருவானதுக்கு அனைத்து வளங்களும் காரணமாக அமைந்தன. 17வது கேள்வி, மகதத்தை ஆண்ட 4 வம்சங்களை, அரச வம்சங்களை வரிசைப்படுத்துக. என்ன வம்சம் ஃபர்ஸ்ட் ஆட்சி செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் வம்சம் அரியங்க வம்சம், 2வது சிசுநாக வம்சம், 3வது நந்த வம்சம், நந்த வம்சத்துக்கு அப்புறம் வர்றது மௌரிய வம்சம். 18வது கேள்வி, மகதத்தின் படிப்படியான அரசியல் மேலாதிக்க வளர்ச்சியில் டேஷ் வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் காலத்தில் தொடங்குகிறது. அப்போ பிம்பிசாரர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்னா அரியங்க வம்சம். இவர் காலத்தில் தான் வந்து மகதம் வந்து ஒரு படிப்படியான ஒரு மேலாதிக்க அரசியல் வளர்ச்சியை பெற்றது. யார் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிம்பிசாரர். அவரோட வம்சம் என்னன்னா அரியங்க வம்சம். 19 திருமண உறவு, படையெடுப்பு ஆகிய வழிகளில் பிம்பிசாரர் தமது அரசை விரிவுபடுத்தாத பகுதி எது? எந்த பகுதியை அவர் வந்து விரிவுபடுத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தாரம். இது வந்து ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருக்குது. லிச்சாவி வந்து நேபாள் பகுதி, மதுரா உத்தரப்பிரதேசம், கோசலம் இந்த உத்தரப்பிரதேச பகுதியில் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இணைத்து கொண்டார். லிச்சாவி, மதுரா, கோசலம்லாம் வந்து திருமணம் மற்றும் படையெடுப்பின் மூலம் தன்னுடைய மகத பேரரசை வந்து என்ன பண்ணார், விரிவாக்கி கொண்டார். யாரு? பிம்பிசாரர். அடுத்து 20வது கேள்வி, பிம்பிசாரரின் அரியங்க வம்சத்தை தோற்றுவித்த அந்த அரியங்க வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரரின் மகன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு. இந்த அஜாத சத்ரு வந்து புத்தரின் சமகாலத்தவர் என்று அறியப்பட்ட. அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி, புத்தரின் சமகால அரசர் யார்? கௌதம புத்தரின் சமகால அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு. இவங்க வந்து அரியங்க வம்சத்தை சேர்ந்தவர். கிமு 6ஆம் நூற்றாண்டு அந்த பகுதியில் வந்து இருந்தவங்க அஜாத சத்ரு. கிமு 483 இந்த பகுதிகளில் வந்து இருந்தவங்க. கிமு 400 அந்த பகுதியில் இருந்தவங்க அஜாத சத்ருவும் புத்தரும் சமகாலத்தவர்கள். அடுத்த 2வது கேள்வி, முதல் பௌத்த சபை மாநாட்டை ராஜகிரகத்தில் கூட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஜாத சத்ரு. அவர் தான் வந்து புத்தரின் சமகாலத்தவர் தான் கூட்டியிருப்பார். அப்போ முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னு கேட்டாலும் ராஜகிரகம். 2வது வைசாலி, 3வது பாடாலிபுத்திரம், 4வது வந்து காஷ்மீர் என்ற குந்தலி வனம். இது மாதிரி 2வது மாநாட்டை இது பண்ணவர் கால அசோகர், 3வது வந்து அசோகர், 4வது வந்து கனிஷ்கர். 3வது கேள்வி, அஜாத சத்ருவின் மகன் பெயர் என்ன? அவருடைய மகன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயன். பிம்பிசாரருக்கு அப்புறம் அஜாத சத்ருவோட மகன் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயன். இவர் தான் வந்து பாடாலிபுத்திர நகரத்தை வந்து நிர்மாணிப்பவர். 4வது கேள்வி, அஜாத சத்ருவின் வாரிசான உதயன் என்னும் மன்னன் எங்கே புதிய தலைநகருக்கு அடித்தளம் இட்டார்? எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடாலிபுத்திரம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மகதத்தின் தலைநகராக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரகம். அதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, புதிய தலைநகருக்கு அடித்தளம் இடுகிறார். யார்? உதயன் என்னும் மன்னன். 5வது கேள்வி, ஹரியங்க வம்சத்தை தொடர்ந்து ஆட்சி செய்தவர் யார்? என்ன வம்சம்னு பார்த்தீங்கன்னா சிசுநாக வம்சம். சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ஹரியங்க, சிசுநாக, அடுத்தது நந்த வம்சம், அதுக்கப்புறம் மௌரிய வம்சம். அடுத்த 6வது கேள்வி, சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்த சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசுநாகர் என்பதாக வந்து சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவர். அடுத்து 7வது கேள்வி, கால அசோகா. சிசுநாக வம்சத்தை சேர்ந்தவர் தான் கால அசோகா. தலைநகரை டேஷில் இருந்து பாடாலிபுத்திரத்துக்கு மாற்றினார். எங்கிருந்து மாற்றினார் பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் என்ற இடத்துல இருந்து தான் வந்து
பாடாலிபுத்திரத்துக்கு தலைநகரை மாற்றினார். அப்போ பாடாலிபுத்திர நகரத்தை நிர்மாணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரியங்க வம்சத்தை சேர்ந்த உதயன் என்னும் மன்னர். தலைநகரை மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கால அசோகர். இவர் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சிசுநாக வம்சத்தை சார்ந்தவர். இந்த கால அசோகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் புத்த சமய மாநாட்டை வைசாலி என்ற பகுதியில் வந்து கூட்டினவர் வந்து இவர் தான். கால அசோகா சிசுநாக வம்சத்தை சார்ந்தவர். அடுத்து 8வது, இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கிய வம்சம் எது? பேரரசை உருவாக்கிய வம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது எந்த வம்சம் பார்த்தீங்கன்னா நந்த வம்சம். அவங்க தான் வந்து பேரரசை உருவாக்குனாங்க. முதலாக உருவாக்குனது நந்த வம்சம். அடுத்து 9வது கேள்வி, நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபத்ம நந்தர். ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், அடுத்தது 3வது வர வம்சம் நந்த வம்சம். அதை தோற்றுவித்தவர் மகாபத்ம நந்தர். அவர் தான் வந்து தோற்றுவித்தார். அடுத்து 10வது கேள்வி, மகாபத்ம நந்தரை தொடர்ந்து அவருடைய எத்தனை மகன்கள் ஆட்சி செய்தனர்? அவருடைய மகாபத்ம நந்தரோட மகன் எத்தனை பேர் ஆட்சி செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து ஆட்சி செய்தார்கள். அடுத்த 11வது கேள்வி, மகாபத்ம நந்தரோடு சேர்த்து அவருடைய 8 மகன்களும் ஆட்சி செய்தனர். இவ்வாறு மகாபத்ம நந்தர் பிளஸ் 8 மகன்களும் சேர்த்து 9 நந்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ நந்தர்கள். நவம் என்பது 9, இந்த வடமொழி எழுத்துல நவம் என்பது 9. அப்போ நவ நந்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அடுத்து 12வது கேள்வி, நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனநந்தர். தோற்றுவித்தவர் மகாபத்ம நந்தர். கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனநந்தரோட நந்த வம்சம் முடிவுற்று மௌரிய பேரரசு வந்து தொடங்குது. அது 13வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகம், அதாவது நாலந்தா பண்டைய டேஷ் நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் ஆகும். மகதம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மகதம் எங்கே இருக்குது? பீகார் பகுதியில் காணப்படுகிறது. அப்போ நாலந்தா வந்து ஒரு பௌத்த மடாலயமாக இருந்தது. பின்னாடி வந்து பல்கலைக்கழகமாக குப்தர் காலத்தில் மாறுது. அதாவது குமாரகுப்தர் என்பவர் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவினார். அடுத்த 14வது கேள்வி, மகத நாட்டில் பௌத்த மடாலயமாக இருந்த நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது? அது வந்து மடாலயமாக தான் வந்து இருந்துச்சு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் யார் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில், அதாவது குமாரகுப்தர் காலத்தில் தான் வந்து நாலந்தாவை பல்கலைக்கழகமாக நிறுவுறாரு. அர்ஷர் காலத்தில் மிக உச்ச நிலையை அடைந்திருந்தது எது? நாலந்தா பல்கலைக்கழகம். அடுத்து 15வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நாலந்தா என்பது சமஸ்கிருத மொழி சொல். ஓகே, நாலந்தா என்பது சமஸ்கிருத மொழி சொல். ஏற்கனவே பார்த்தோம் வரலாறு வந்து கிரேக்க மொழி சொல், அதுக்கப்புறம் குருகுலம் சமஸ்கிருத மொழி சொல். அந்த வகையில் நாலந்தா என்பது சமஸ்கிருத மொழி சொல். ஏற்கனவே ஜினா சமணம் என்பது சமஸ்கிருத மொழி சொல். அதே மாதிரி நாலந்தா என்பதும் சமண மொழி சொல். நா பிளஸ் அலம் பிளஸ் தா என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது தான் வந்து நாலந்தா. நாலந்தா என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வற்றாத அறிவை அளிப்பவர். அப்போ அனைத்தும் சரியானது. அப்போ நாலந்தா என்பதன் பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வற்றாத அறிவை அளிப்பவர். 16வது கேள்வி, கௌட்டில்யர் எழுதிய நூல் எது? இந்த கௌட்டில்யர் என்பவருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, சாணக்கியர். அப்புறம் விஷ்ணு கோப்பர் என்ற பெயரும் உண்டு. அப்போது கௌட்டில்யர் எழுதிய நூல் பெயர் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரம் என்ற நூலுக்கும் வேறு பெயர் இருக்குது, தண்டை நீதி என்ற நூலும் இருக்குது. 1905ஆம் ஆண்டு சாமா சாஸ்திரிகள் என்பவர் தான் வந்து இதை கண்டுபிடித்து தொகுத்தார். 17வது கேள்வி, பொறுத்துக. விசாகதத்தர் எழுதிய நூல். விசாகதத்தர் குப்தர் காலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து எழுதின நூல் வந்து முத்திர ராட்சசம். மாமூலனார் எழுதிய நூல் வந்து அகநானூற்று பாடல். நம்ம 8 தொகை நூலாக அகநானூற்று பாடல், அதாவது மாமூலனார் எழுதின பாடல்லையும் வந்து மௌரிய பேரரசை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. அப்புறம் மெகஸ்தனிஸ் கிரேக்க நாட்டு பயணி சந்திரகுப்த மௌரியர் அவையில் சுமார் 14 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அவர் எழுதிய நூல் வந்து இண்டிகா. இலங்கையின் நூல்கள் மகாவம்சம், தீபவம்சம். இதில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகாவும் மகாவம்சம் மற்றும் தீபவம்சம் ஆகிய இந்த நூல்கள் வந்து வெளிநாட்டு இலக்கிய சான்றுகள் ஆகும். முத்திர ராட்சசம் அகநானூற்று பாடல்லாம் வந்து நம்ம உள்நாட்டு, அதாவது இந்திய சான்று ஆகும், இலக்கிய சான்றுகள் ஆகும். 18வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் வெளிநாட்டு சான்றுகள் அல்லாதது எது? வெளிநாட்டு சான்றுகள் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. மாமூலரின் அகநானூற்று, அந்த அகநானூற்று பாடலில் இருக்கிற அந்த மாமூலர் எழுதிய இதில் வந்து உள்நாட்டு சான்றுகள். இப்போ 3ம், அப்போ இண்டிகா மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா, மகாவம்சம், தீபவம்சம், இது வந்து 2ம் இலங்கையை சேர்ந்த நூல்கள். இண்டிகா வந்து கிரேக்க நாட்டு அறிஞர்
மெகஸ்தனிஸ் எழுதிய நூல். அப்போ அகநானூறு வந்து வெளிநாட்டு சான்றுகள் அல்லாதது. வெளிநாட்டு சான்றுகள் அல்லாததுன்னு அப்படின்னு சொன்னாலுமே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மௌரிய சாம்ராஜ்யம் வந்து கேரளா, அந்த பாண்டியர்கள், சேரர்கள், இந்த சத்தியபுத்திரர்கள் என்ற வார்த்தையெல்லாம் வந்து காணப்படுகிறது. இவங்க வந்து தனியாக ஒரு அண்டை நாடுகளாக தான் காணப்பட்டாங்க. அப்போது அது ஓரளவு மேட்ச் ஆகுது. 19 கூட்டுகளை ஆராய்க. மௌரிய பேரரசின் தலைநகரம் பாடாலிபுத்திரம் ஆகுமா? சரி. இவர்களின் அரசு முறை முடியாச்சு. அரசரே வந்து இதானவர். இவர்களுடைய காலம் கிபி 322 187 வரை. இதுவும் சரி. பாடாலிபுத்திர நகருக்கு 64 நுழைவாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் காணப்பட்டன. அப்போ அனைத்தும் சரியானது. அடுத்த 20வது கேள்வி, இந்தியாவில் முதல் பெரிய பேரரசு எது? பெரிய பேரரசு எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மௌரிய வம்சம். அதாவது பெரிய பேரரசு எது? இந்தியாவில் முதல் பெரிய பேரரசை தோற்றுவித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்த வம்சம். அப்போ பெரிய பேரரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மௌரிய வம்சம். சந்திரகுப்த மௌரியர் மகதத்தில் எந்த பேரரசை நிறுவினார்? சந்திரகுப்த மௌரியர் மகதத்தில் வந்து எந்த பேரரசை நிறுவனார்னு பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சத்தை நிறுவனார். ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், அதுக்கப்புறம் நந்த வம்சம். நந்த வம்சத்தை வீழ்த்தி மௌரிய வம்சம் மகதத்தில் ஆட்சியை பிடிக்கிறது. அப்போ முதல் அரசர் யார் மௌரிய வம்சத்தில் பார்த்தா சந்திரகுப்த மௌரியர். சாணக்கியர் துணையோடு மகதத்தில் பேரரசை நிறுவுகிறார். 2வது கேள்வி, எந்த சமண துறவி சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்றார்? யார் தென்னிந்தியாவிற்கு இந்த கர்நாடக பகுதிக்கு அழைத்து சென்றான்னு பார்த்தீங்கன்னா பத்ரபாகு என்ற சமண துறவி. அவரோட தலைமையில் தான் வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து தென்னிந்திய பகுதிகளுக்கு செல்கிறார். குறிப்பாக கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகலா என்ற பகுதி. அடுத்து 3வது கேள்வி, சந்திரகுப்த மௌரியர் சரவண பெலகலாவில் உள்ள சமணச் சடங்கான டேஷ் செய்து உயிரிழந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்லேகனா. சல்லேகனா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தல். யார் இறந்தான்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். 4வது கேள்வி, சல்லேகனா என்பது எந்த முறையான சமய சடங்காகும்? சமண சமயத்தில் காணப்படுகின்ற ஒரு முறை என்னன்னா உண்ணா நோன்பு இருந்து சாப்பிடாமல் வந்து உயிர் துரத்தல் தான் வந்து சல்லேகனா. அதை வந்து சென்ற அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். பத்ரபாகு தலைமையில் சென்று உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தார். அடுத்த 5வது கேள்வி, சிம்ஹசேனா என்பது யாருடைய இயற்பெயர்? பிந்துசாரர் அவருடைய இயற்பெயர் தான் வந்து சிம்ஹசேனா. பிந்துசாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியருடைய மகன். பிம்பிசாரர் வந்து அரியங்க வம்சத்தை தோற்றுவித்தவர். அவர் வேற, பிந்துசாரர் வேற. சிம்ஹசேனா என்பது யாருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா பிந்துசாரரின் இயற்பெயர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரின் யார் புதல்வர், அசோகருக்கு தந்தை பிந்துசாரர். அடுத்த 6வது கேள்வி, சிம்ஹசேனா என்பது யாருடைய இயற்பெயர்? அது வந்து பிந்துசாரர். 7வது கேள்வி, யார் பிந்துசாரரை அமிர்த கிரதா என்று அழைத்தனர்? அமிர்த கிரதா என்றனா எதிரிகளை அழிப்பவன் என்று பொருள். அப்போ பிந்துசாரரை அமிர்தகரா என்று அழைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள். இவங்க தான் வந்து பிந்துசாரரை அமிர்த கிரதா என்று அழைத்தனர். 8வது கேள்வி, அமிர்த கதா என்பதன் பொருள் என்ன? இந்த அமிர்தகரா என்பதன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை அழிப்பவன் என்று பொருள். 9வது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் மௌரியரின் ஆட்சி இந்தியாவில் பெரும்பகுதிக்கு பரவியது? யாருடைய ஆட்சிகளை பெரும்பகுதிக்கு பரவினா பிந்துசாரர் ஆட்சி காலத்தில் பெரும்பகுதிக்கு பரவியது. அவர் தென்னிந்திய பகுதிகள் பலவற்றையும் கைப்பற்றினார். எந்த பகுதியை மட்டும் கைப்பற்றலன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா என்ற அந்த கலிங்க பகுதியை மட்டும் கைப்பற்றவில்லை. மிக உச்ச நிலையை யார் காலத்தில் அடைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அசோகருடைய காலத்தில். அப்போ பெரும்பகுதி யார் காலத்தில் பரவியதுன்னு கேட்டாங்கன்னா பிந்துசாரர். மிக உச்சநிலை அடைந்தது யாருடைய காலத்தில்னு பார்த்தீங்கன்னா அசோகருடைய காலத்தில். 10வது கேள்வி, பிந்துசாரர் தனது மகன் அசோகரை, பிந்துசாரரோட மகன் தான் அசோகர், எந்த பகுதியின் ஆளுநராக நியமித்தார்? எந்த பகுதி ஆளுநராக நியமித்தா உஜ்ஜயினி இந்த பகுதியின் ஆளுநராக நியமித்தார். அசோகருக்கு பிந்துசாரருக்கு இன்னொரு மகன் இருப்பாங்க. அவர் பேர் வந்து சுசிமன், அசோகருடைய அண்ணன். அவருக்கும் இவருக்குமே வந்து அரியணை போட்டிக்கு பகை இருந்தது. 11வது கேள்வி, மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். அதுதான் வந்து வெல்ஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா அசோகர் வந்து மிக ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் தெரிகிறார் அப்படின்ற ஒரு கூற்றை சொல்லியிருப்பார் வெல்ஸ் என்ற வரலாற்று ஆசிரியர். அடுத்து 12வது கேள்வி, தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்பட்ட மன்னர் யார்? தேவர்களுக்கு பிரியமானவர் என்று அழைக்கப்பட்ட மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் அசோகர். அவர் தான் வந்து தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்படுகிறார். 13வது கேள்வி, தேவனாம் பிரியர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கடவுளுக்கு பிரியமானவர் என்று பொருள், அல்லது தேவர்களுக்கு பிரியமானவர் தான் வந்து தேவனாம் பிரியர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் அசோகர்.
14வது கேள்வி, அசோகர் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்து கலிங்கத்தை கைப்பற்றிய ஆண்டு எது? கலிங்கம் என்பது தற்போதைய ஒடிசா பகுதி, அதுவும் குறிப்பாக கடற்கரை ஒரிசா பகுதி தான் வந்து கலிங்கம். எப்போது இது பண்ணார் பார்த்தீங்கன்னா கிமு 261ஆம் ஆண்டு. 15வது கேள்வி, கலிங்க போரின் பயங்கரத்தை கிமு 261 நடந்த கலிங்க போரின் பயங்கரத்தை அசோகர் தன்னுடைய எந்த பாறை கல்வெட்டில் விவரித்துள்ளார்? எந்த பாறைனா 13ஆம் பாறை தூண் கல்வெட்டில் தான் வந்து கலிங்க போரின் பயங்கரத்தை பற்றி விவரித்து கூறியிருப்பார். 16வது கேள்வி, பொறுத்துக. சந்த் அசோகா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா தீய அசோகர் என்று அர்த்தம். கலிங்க போருக்கு முன்னாடி அவர் வந்து சந்த அசோகா என்று அழைக்கப்பட்டார். அடுத்தது கலிங்க போருக்கு அப்புறம் தர்ம அசோகர், அதாவது நீதிமான் அசோகர் என்று அழைக்கப்பட்டார். கலிங்க போர் 261 முடிந்ததுக்கப்புறம் உபகுப்தர் தலைமையில் வந்து என்ன பண்ணுவார்? பௌத்த மதத்தை தழுவுறாரு. யார்? அசோகர். அடுத்தது தர்ம கொள்கையை பரப்ப என்னது? பல்வேறு பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 17வது கேள்வி, தர்மத்தின் கொள்கையை மக்களுக்கு பரப்புவதற்காக அசோகர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டார். அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம யாத்திரைகள். தர்ம யாத்திரைகள் என்று அழைக்கப்பட்டன. 18, அசோகரின் எந்த கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது? எது பார்த்தீங்கன்னா 2ஆம் தூண் கல்வெட்டு. தர்மம் தம்மா அறநெறி. தம்மம் என்பது பிராகிருத மொழி சொல், தர்மம் என்பது சமஸ்கிருத மொழி சொல், அறநெறி என்பது தமிழ் மொழி சொல். தர்மத்தின் பொருள் என்னது? 2ஆம் தூண் கல்வெட்டு. 19வது கேள்வி, சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணில் சிகரப்பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் டேஷ் சின்னமாகவும் வட்ட வடிவில் அடிப்பகுதியில் அமைந்துள்ள இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்திய தேசிய கொடியின் டேஷ் சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய சின்னமாக எது? சிங்க உருவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கொடி தேசிய கொடியின் மடிய சக்கரம் வந்து மைய சக்கரமாக மாறியது. அப்போ மேற்கூறிய இரண்டும். 20வது கேள்வி, அசோகர் உடைய மகன் பெயர் என்ன? அசோகருடைய மகன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்தான்னுவாங்க அல்லது மகேந்திரன் என்று அழைப்பாங்க. அவங்களையும் அவருடைய மகள் சங்கமித்திரையும் இலங்கைக்கு புத்த சமயத்தை பரப்புவதற்காக அனுப்பி வைத்திருப்பார். யார்? அசோகர். நன்றி. அசோகருடைய மகள் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கமித்திரை. அசோகருடைய மகன் பெயர் வந்து மஹிந்தா அல்லது மகேந்திரன் என்று அழைக்கப்படுகிறது. அசோகருடைய மகள் பெயர் வந்து சங்கமித்திரை. அடுத்து 2வது கேள்வி, அசோகர் பௌத்த மதத்தை பரப்புவதற்காக புதிய அதிகாரிகளை நியமித்தார். அவர்கள் பெயர் என்ன? பௌத்த மதத்தை பரப்புவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் பெயர் என்னன்னா தர்ம மகா மாத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அவங்க தான் வந்து புத்த மதத்தை பரப்பியவர்கள். அடுத்து 3வது கேள்வி, அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவர்களால் வெளியிடப்படுவது எது? அது வந்து ஆணை அல்லது பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் வந்து அரசர் சொல்றதை வந்து கேட்டு நடக்கிறது தான் வந்து ஆணை அல்லது பிரகடனம். அடுத்து 4வது கேள்வி, அசோகர் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்த பகுதியில் வந்து என்ன மொழி பார்த்தாங்கன்னா பிராமி மொழி கல்வெட்டுகள் காணப்பட்டன. கந்தஹார் அதாவது ஆப்கானிஸ்தானில் இருந்த பகுதிகளில் வந்து கிரேக்க மற்றும் ஆராமிக் என்ற மொழிகள் காணப்பட்டன. அதிலிருந்து இன்னும் வடமேற்கு பகுதிகள் இந்த ஈராக் ஈரான் பார்டரை ஒட்டி பார்த்தீங்கன்னா கரோஸ்டி என்ற மொழி வந்து காணப்பட்டது. எப்படின்னா அங்கே கிடைச்ச கல்வெட்டுகளில் வந்து அசோகரை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மொழியில் காணப்படுகின்றன. இப்போ பிராமி, கிராக்கம், அராமிக் மற்றும் கரோஸ்டி. அடுத்த 5வது கேள்வி, அசோகரின் எந்த பாறை கல்வெட்டுகளில் மூவேந்தர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன? என்ன கல்வெட்டு பார்த்தா 2 மற்றும் 13. 13 வந்து கலிங்க போரின் தீமைகளை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ 2, 3 வந்து நம்ம தமிழ்நாட்டை பற்றி குறிப்புகளை கூறுகிறது. அதாவது குறிப்பாக மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகளை எடுத்துரைக்கிறது. எது? 2 மற்றும் 3, 13ஆம் பாறை கல்வெட்டு. யார் அந்த கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். அடுத்த 5வது கேள்வி, அசோகருடைய கல்வெட்டு பாறைகளில் காணப்படும் கேரள புத்திரா என்ன வார்த்தை? கேரள புத்திரா என்ற சொல் யாரை குறிக்கிறது? இந்த கேரளா புத்திரா என்ற சொல் யாரை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சேரர்கள். கேரள பகுதியை ஆட்சி செஞ்ச வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரர்கள். அப்போ இந்த கேரளா என்ற வார்த்தையை வந்து சேரர்கள் என்ற இதில் தான் வந்து திரிபு ஆனதாக தமிழ் ஆசிரியர்கள் வந்து கூறுகிறார்கள். அப்போ கேரளா வந்து சேரர்கள். அப்போ கேரளா புத்திரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் வந்து சேரர்கள். அடுத்து 7வது கேள்வி, சத்தியபுத்திரா என்ற சொல் யாரை குறிக்கிறது? அசோகருடைய அந்த பாறை கல்வெட்டில் வந்து சத்தியபுத்திரா என்ற சொல் குறிக்கிறது. யாருன்னு பார்த்தீங்கன்னா கடையேழு வல்லர்களில் ஒருவரான இந்த அதியமானதான் வந்து சத்தியபுத்திரா என்று குறிப்பிடுகிறது. அது அசோகருடைய கல்வெட்டு. அடுத்த 8வது கேள்வி, மௌரிய பேரரசில் பலி மற்றும் பாகா என்றால் என்ன?
பலி என்னும் பாகா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரி. மௌரிய பேரரசில் பாகா என்னும் நிலவரி, பலியும் ஒரு வரி, பாகாவும் ஒரு வரி. அப்போ பாகா என்பது நிலவரி. மொத்த விளைச்சலில் எத்தனை பங்கு பெறப்பட்டது பாகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் 1 பங்கு வந்து வரியா பெறப்பட்டது. என்னதான் விளைச்சல்ல வரி. அடுத்து 10வது கேள்வி, பலி மற்றும் பாகா ஆகியவற்றை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? எந்த கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பராபர் கல்வெட்டு தான் வந்து இந்த பலி மற்றும் பாகா ஆகியவற்றான வரியை பற்றி குறிப்பிடுகிறது, பராபர். அடுத்து 11வது கேள்வி, அரசரே நீதித்துறையின் தலைவர் ஆவார். ஆமாம், அரசரே நீதித்துறையின் தலைவர் ஆவார், சரியான கூற்று. அரசரே படைகளின் தலைமை தளபதி ஆவார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் வந்து சேனாதிபதி, அவரோட கண்ட்ரோலில் தான் வந்து படைகள்லாம் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 6 படைகள் வந்து, ஒன்று வந்து தளவாடங்களுக்காக காணப்படும், இன்னொன்று தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இன்னொன்று வந்து கப்பல் படை. 5 அதுக்கான பொருட்களை சப்ளை செய்கிறதுக்காக ஒரு குரூப் ஒன்று இருக்கும். 12வது கேள்வி, மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் காணப்பட்டன. அரசர் தனக்கு கீழே துணை நீதிபதிகளை நியமித்தார். ஆமாம், அரசர் மட்டுமே ஒட்டுமொத்த தீர்ப்பும் வழங்க முடியாது, அதனால் கீழே வந்து பல துணை நீதிபதிகளை நியமித்தார். தண்டனை வந்து கடுமையான இருந்தன, மரண தண்டனை தான். அப்போ அனைத்து கூற்றுகளும் சரியானது. அடுத்த 13வது கேள்வி, 30 நபர்களை கொண்ட 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுவாக பிரிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இராணுவ நிர்வாகம். அதான் சொன்னல, 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழு. முதல் குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தளவாட குழு. 2வது குழு என்னன்னா காலாட்படை. 3வது வந்து குதிரைப்படை. 4வது வந்து தேர்ப்படை. 5வது யானைப்படை. 6வது வந்து கப்பற்படை. அப்போ 6 படைகள் காணப்பட்டன. 6 குழுவாக இருந்தன. 6 குழுவுக்கும் 5 உறுப்பினர்களை கொண்ட குழுவாக பிரிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இராணுவ நிர்வாகம். மற்றும் பாடாலிபுத்திர நகர நிர்வாகமும் அவ்வாறே பிரிக்கப்பட்டிருந்தன. அடுத்து 14வது கேள்வி, இராணுவ நிர்வாகத்தை ஆராய்க. கடற்படை இருந்துச்சு, ஆயுதங்கள் சப்ளை செய்யறதுக்கான ஒரு குரூப் இருந்துச்சு, காலாட்படை இருந்துச்சு, குதிரைப்படை இருந்துச்சு, தேர்ப்படை இருந்துச்சு, யானைப்படை. அனைத்தும் சரியானது. அடுத்து 15வது கேள்வி, நகர நிர்வாகம் எந்த அதிகாரியின் கீழ் இருந்தது? நகர நிர்வாகம் எந்த அதிகாரியின் கீழ் இருந்தப்பதான் நகரிகா. இவர் தான் வந்து அதை மேனேஜ் பண்ணாரு. அவருக்கு உதவி செய்த மற்றும் ஸ்தானிகா மற்றும் கோபா என்ற 2 துணை அதிகாரிகள் இருந்தாங்க. அப்போ நகர நிர்வாகம் எந்த அதிகாரியின் கீழ் இருந்ததுன்னா நகரிகா. கிராமம் எந்த அதிகாரியின் கீழ் இருந்ததுன்னா கிராமிகா. இந்த நகர நிர்வாகத்தை நிர்வகிப்பது வந்து நகரிகா. அவருக்கு 2 உதவியாளர், யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானிகா மற்றும் கோபா. அடுத்து கூற்றுகளை ஆராய்க. அரசரே மௌரிய பேரரசின் மேலாண்மை இறையாண்மை உடையவர் மற்றும் அதிகாரம் படைத்தவர். கடவுளுக்கு இணையாக வந்து இறையாண்மையும் மற்றும் அதிகாரமும் கொண்டு காணப்பட்டவர் தான் வந்து அரசர். அப்போ இது சரியானது. எல்லாமே அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே அரசர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அடுத்து 2வது, மந்திரி பரிஷத் என்றும் அமைச்சரவை அவருக்கு உதவியது. மந்திரிகளின் ஆலோசனை கூட்டத்தில் கேட்டு தான் வந்து ஒரு அரசர் தான் முடிவெடுக்க முடியும். அவரே வந்து முடிவெடுத்தாலும் அது தவறான பாதைக்கு கொண்டு செல்லும். அப்போ மந்திரி பரிஷத் என அமைச்சரவை அவருக்கு உதவியது. இதை கேட்டிருந்தான் மௌரிய பேரரசின் அமைச்சரவையின் பேர் என்னன்ட்டு இந்த பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அது 3வது, அமைச்சரவையில் புரோஹிதர் மற்றும் சேனாதிபதி மகா மந்திரி இளவரசர் ஆகியோர் இருப்பார். ஆமாம், புரோஹிதர் இருப்பார், சேனாதிபதி மகா மந்திரி மற்றும் இளவரசர் ஆகியோர் இருப்பார். சரி. அரசர் ஒரு மிகச்சிறந்த உளவுத்துறையை கொண்டிருந்தார். ஆமாம், அதுவும் சரியா, அனைத்தும் சரியானது. அடுத்து 16வது கேள்வி, ருத்ரதாமனின் எந்த கல்வெட்டு சுதர்சன ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டது பதிவு செய்யப்பட்டுள்ளது? ருத்ரதாமனின் எந்த கல்வெட்டு சுதர்சன ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டது பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகத் கல்வெட்டு அல்லது கிர்னார் கல்வெட்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏரி வந்து சந்திரகுப்த மௌரிய காலத்தில் வந்து பனி ஆரம்பமாகி அசோகர் காலத்தில் பனி வந்து ஏரி வெற்ற பனி வந்து முடிவடைந்தது. அடுத்த 17வது கேள்வி, சுதர்சன ஏரி என்னும் நீர்நிலை சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் தொடங்கப்பட்டு டேஷ் காலத்தில் பணிகள் நிறைவு பெற்றன. யார் காலத்தில் நிறைவு பெற்றன? அசோகர் காலத்தில் நிறைவு பெற்றன. எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா பகுதியில். அடுத்து 18வது கேள்வி, பணம் வந்து வணிகத்திற்காக மட்டும் பயன்படவில்லை. அரசாங்கம் பணியாளர்களுக்கு ஊதியத்தை பணமாகவே வழங்கியது. சரி. வெள்ளி நாணயங்களில் மழை பிறைச்சந்திரன் வடிவம் பொறிக்கப்பட்டிருந்தன. அப்போ இதுவும் சரியானது. இவங்களுடைய தங்க நாணயம் வந்து நிஷ்கா என்று அழைக்கப்பட்டது. அது 19வது கேள்வி, பொறுத்துக. இவர்களுடைய தங்க நாணயம் வந்து நிஷ்கா. வெள்ளி நாணயம் வந்து என்னன்னா பணம் அல்லது பணா என்று அழைக்கப்பட்டது. செம்பு நாணயம் வந்து மசாக்கஸ். இது ரெண்டும் நம்ம இது பண்ணிக்கிறோம். மௌரியர் காலத்தில் வெள்ளி நாணயத்தின் பெயர் பணம், செம்பு நாணயத்தின் பெயர் மசாக்கஸ்.
மசாகாஸ். அடுத்த 20வது கேள்வி, ஹெலனிக் என்பது எந்த நாட்டை குறிக்கிறது? ஹெலனிக் என்பது எந்த நாட்டை குறிக்கிறதுனா கிரேக்கம். ஹெலனிக் என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம். அசாம் காமரூபம், அதே மாதிரி ஹெலனிக் என்பது கிரேக்கத்தை குறிக்கிறது. நன்றி, வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி, காசி, வங்காளம், அசாம் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மதுரை ஆகிய இடங்களில் சிறப்பு மிக்க துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என்று கூறும் நூல் எது? எந்த நூல் குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரம். இந்த அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதுவது தெரியும், சாணக்கியர் அல்லது விஷ்ணுகோபர் அல்லது கௌட்டில்யர் என்று அழைக்கப்படுகிறார். அர்த்தசாஸ்திரம் என்பதற்கு தண்டநீதி என்ற வேறு பெயரும் காணப்படுகிறது. இந்த அர்த்தசாஸ்திரம் என்ற நூலில் மதுரையை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. அடுத்து 2வது, வகைப்படுத்துக முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் மற்றும் முக்கிய இறக்குமதி பொருட்கள். அப்போ ஏற்றுமதி பொருட்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இம்போர்ட் பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது. அப்போ நறுமண பொருட்கள் ஏற்றுமதி பண்ணாங்க. முத்துக்கள் ஏற்றுமதி, வைரங்கள் ஏற்றுமதி, பருத்தி இழை துணி ஏற்றுமதி பண்ணாங்க. தந்தத்திலான பொருட்கள் ஏற்றுமதி, சங்குகள் ஏற்றுமதி, சிற்பிகள் ஏற்றுமதி பண்ணாங்க. அதே நேரத்தில் குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், பட்டு லினன் இதெல்லாம் என்ன பண்ணாங்க? இறக்குமதி பண்ணாங்க. அப்போ ஏற்றுமதியான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கணும். இறக்குமதியான பொருட்கள் குதிரைகள், முக்கியமாக குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், பட்டு எல்லாமே இறக்குமதி பண்ணுறாங்க. அடுத்த 3வது கேள்வி, மௌரியர் கால உள்ளூர் கலை எது? மௌரியர் கால உள்ளூர் கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா யக்ஷு உருவச் சிலை. இதுதான் உள்ளூர் கலை. மற்ற அரண்மனை எல்லாமே பரவலான கலை. உள்ளூர் கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா மௌரியர் காலத்தில் மட்டும் காணப்பட்ட எதுன்னா யக்ஷன் மற்றும் யக்ஷி. 4வது கேள்வி, யக்ஷன் என்பது நீர்வளம், மரங்கள், காடுகள், காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் ஆவார் எனில் எக்ஸஸ் என்பது என்ன? அவரும் ஒரு கடவுள். யக்ஷன் என்பவர் நீர்வளம், மரங்கள், காட்டுச்சூழல் பற்றிய கடவுள். அதோட பெண் வடிவம் எது? எக்ஸஸ் என்பது பெண் வடிவம். ஆண் வடிவம் யக்ஷன், எக்ஸஸ் என்பது பெண் வடிவம். அடுத்த 5வது கேள்வி, செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்டுள்ள அரை கோள வடிவம் உள்ள புவி மாடம் போன்ற அமைப்பு மற்றும் புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் இதன் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அதன் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்தூபிகள் என்று அழைக்கப்படுகின்றன. புத்தரின் உடல் எச்சங்கள் அதில் வைக்கப்பட்டிருக்கும். அது பேர் ஸ்தூபிகள். அடுத்த 6வது கேள்வி, சாஞ்சி ஸ்தூபி எந்த மாநில தலைநகருக்கு போபாலுக்கு அருகே அமைந்துள்ளது? போபால் எதோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். போபாலில் அமைஞ்சிருக்குது. சாஞ்சி ஸ்தூபி எங்கே அமைஞ்சிருக்குது? எந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். போபால் மத்திய பிரதேசத்தோட தலைநகர் அருகே அமைந்துள்ளது. 7வது, மௌரியர்களின் முக்கிய கலைகளில் ஒன்றான ஒற்றைக்கல் தூண் எங்கே காணப்படுகிறதுனா சாரநாத். இதில் தான் அசோக சக்கரம் காணப்படுகிறது மற்றும் இந்திய தேசிய சின்னம் 4 சிங்க முகங்கள் கொண்ட அந்த தேசிய சின்னமும் இதில் காணப்படுகிறது. எங்கன்னா சாரநாத் கல் தூண். 8வது கேள்வி, பாறை குடைவரை கலையின் தொடக்கம் எந்த குகை கோயிலில் காணப்படுகிறது? பாறை குடைவரை கலையின் தொடக்கம் எந்த குகை கோயிலில் காணப்படுகிறதுனா நாகார்ஜுனா பராபர் என்ற அந்த இடத்துல தான் காணப்படுகிறது. பாறை குடைவரை கோயில் கலையின் தொடக்கம். பாறைகளை குடைந்து கோயில் கட்டுவதில் மிக வல்லவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பல்லவர்கள். அடுத்த 9வது கேள்வி, புத்த கயாவுக்கு வடபுறம் பல குகைகள் உள்ளன. புத்த கயாவுக்கு பரவலாம் சரி. பராபர் குன்றில் உள்ள 3 வகைகளில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் உள்ளன. பராபர் சரி, ஓகே, இதுவும் இருக்குது. இக்குகைகள் யாருக்கு அமைத்து தரப்பட்ட என்ற விவரங்கள் காணப்படுகின்றன. பராபர் யாருக்காக அமைத்த இது டீட்டெயில்ஸ் காணப்படுகிறது. நாகார்ஜுனா கொண்டாவில் உள்ள 3 குகைகளில் தசரத மௌரியர், அசோகருடைய பேர் தான் தசரத மௌரியர் இன் கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளன. சரியானது. நாகார்ஜுனா கொண்டாவில் உள்ள 3 குகைகளில் தசரத மௌரியரின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அப்போ நாகார்ஜுனா கொண்டா. அடுத்து 10வது கேள்வி, அசோகரின் பெயர் என்ன? பேரன் அவர் தான் ஆட்சிக்கு புரிகிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா தசரத மௌரியர் என்று அழைக்கப்படுகிறார். சுசிமன் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகருடைய அண்ணன் சுசிமன். 11வது கேள்வி, மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருஹத்ரா என்பவர் தான் மௌரிய பேரரசின் கடைசி அரசர். 12வது கேள்வி, கூற்றுகளை ஆராய. அசோகர் இந்தியாவின் மாபெரும் அரசர் என்று கருதப்படுகிறார். ஆமாம். தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி புரிந்தார். விலங்குகளுக்கு கூட மருத்துவமனை அமைத்த முதல் அரசர் யாருன்னா அசோகர். அப்போ அது தர்மத்தின் கொள்கையின்படி ஆட்சி செய்தார். சரியானது அனைத்தும். 13வது கேள்வி, ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ஆவார். ஆமாம், இணைத்தவரும் சந்திரகுப்த மௌரியர். அதோட விரிவுபடுத்தினவர் பேரரசர் அசோகர்.
மற்ற மௌரியர் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்த சாஸ்திரம் வழங்குகிறது. ஆமாம், மௌரியரோட அட்மினிஸ்ட்ரேஷன் இதை வந்து யார் வழங்குறான்னு பார்த்தீங்கன்னா சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம். அதில் அரசியல், பொருளாதாரம் போன்ற அனைத்து இதுவும் வந்து குறிக்கப்பட்டுள்ளது. அப்போ அதோட இது வந்து அர்த்த சாஸ்திரம். அடுத்து 14வது கேள்வி, மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர். இல்லை, மௌரிய பேரரசின் முதல் அரசர் தான் வந்து சந்திரகுப்த மௌரியர். மகதத்தின் முதல் அரசர்னு பார்த்தீங்கன்னா ஹரியங்க வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரர். அவர் தான் வந்து முதல் அரசராக கருதப்படுகிறார், மகதத்தின் முதல் அரசர். அடுத்தது ராஜகிரகம் மகதத்தின் தலைநகராக இருந்தது. ஆமாம், ராஜகிரகம் ஆரம்பத்தில் தலைநகராக இருந்தது. அப்புறம் பிம்பிசாரோட மகன் அஜாசத்ரோட மகன் உதயன் என்பவர் தான் வந்து என்ன பண்ணார், பாடாலிபுத்திர நகரத்தை நிர்மாணிக்கிறாரு. அப்புறம் சிசுநாக வம்சம் வருது, சிசுநாகர் தோற்றுவிக்கிறாரு. அவருடைய புதல்வர் காலாசோகர் என்பவர் தான் வந்து ராஜகிரகத்துல இருந்து தலைநகரை, மகதத்தின் தலைநகரை பாடாலிபுத்திர நகருக்கு மாற்றுவார். யாரு? காலாசோகர். சிசுநாக வம்சத்தை சார்ந்தவர் அவர். அது 15வது கேள்வி, மகதத்தின் தொடக்க கால தலைநகரம் இது. ராஜகிரகம். முத்திர ராட்சசை எழுதியவர் யார்? விசாகதத்தர். குப்தர் காலத்தில் எழுதியிருப்பார். பிந்துசாரரின் மகன் பெயர் என்ன? யாருன்னா அசோகர். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். உதவியர் வந்து சாணக்கியர். நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்காக டேஷ் பணி அமர்த்தப்பட்டனர். அசோகர் காலத்தில் தர்ம மகா மாத்திரர்கள். 17வது கேள்வி, பொறுத்துக. கணா என்பது என்ன? கணா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள். மெகஸ்தனிஸ், கிரேக்க நாட்டு பயணி மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. சரிம்மா. அடுத்தது சாணக்கியர். 3வது சாணக்கியர் எழுதிய நூல் வந்து அர்த்த சாஸ்திரம். தர்ம யாத்திரை என்பது மத சுற்றுப்பயணம். 18வது கேள்வி, மௌரியர் காலத்தில் அரசு வருவாய் எவற்றிலிருந்து பெறப்பட்டது? மௌரியர் காலத்தில் அரசு வருவாய் எதற்றிலிருந்து பெறப்பட்டது? எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசோட வருவாய் வந்து எதுலேருந்து பெறனா நிலத்திலிருந்து தான் பெறப்பட்டது. நிலவரி எத்தனை பாகா என்று அழைக்கப்படுகிறது? நிலவரி பேர் வந்து பாகா. 1/6 பெறப்பட்டது. 19வது கேள்வி, மௌரியர்களை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரே தமிழ் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. இந்த அகநானூறு என்ற நூல் வந்து மாமூலனார் எழுதியிருப்பார். அகநானூற்று பாடல் மாமூலனார் எழுதியது தான் மௌரியர்களை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரே தமிழ் நூல். அப்புறம் இலங்கை நூல்கள் வந்து மகாவம்சம், தீபவம்சம் போன்ற நூல்களும் மௌரியர்களை பற்றி குறிப்பிடுகின்றன. 20வது கேள்வி, சாஞ்சி கல்வெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து முறையின் பெயர் என்ன? என்ன எழுத்து பயன்படுத்தினா பிராமி எழுத்து அப்படின்ற ஒரு எழுத்து முறை காணப்படும். கிரேக்கம், ஆராமிக் என்பது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கந்தஹார் பகுதியில் இருக்க கல்வெட்டில் காணப்பட்டது. கரோஷி என்பது இன்னும் அதிலிருந்து வடமேற்கு பகுதிகளில் உள்ள நிலப்பரப்புகளில் காணப்பட்ட கல்வெட்டுகளில் கரோஷ்டி எழுத்து முறை காணப்பட்டன. நன்றி. அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.